Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairs videoல polity and economy topics and news last week பார்க்கலாம். So first, fugitive economic offenders, ad hoc judges, privileges committee, tender years doctrine, chief election commissioner. இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். So first, fugitive economic offenders. அப்போ வந்து சேர்மனா மேனேஜிங் டைரக்டரா அண்ட் ஹோல் டைம் டைரக்டரா வந்து இருந்தாங்க அமிரா பியூர் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் అని சொல்ற இதுக்கு அவங்கள வந்து இப்போ நம்ம ஃபிகட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்ஸ் అని சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் டெல்லி கோர்ட். ஸோ அதனால இந்த ஃபிகட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த பர்சன் வந்து ஒரு எக்கானமிக் அஃபென்ஸ்க்காக இந்தியாவில் அரெஸ்ட் வாரண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ இல்லைன்னா ஒரு கிரிமினல் அரெஸ்ட் ஆர் ப்ரொசிக்யூஷன் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்தியான்னு விட்டுட்டு போயிருக்காங்களோ, ஓகே அப்ராட்ல இருக்காங்க, இங்கே தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிருச்சு, ரிட்டர்ன் அப் பண்ணுங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஃபிகட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்கள ஃபிகட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர் சொல்லி சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி இந்த ஆக்டோட பர்பஸ் என்னன்னா, ஃபினான்ஷியல் சிஸ்டம்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும்னா அங்கே தப்பு பண்ணுறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும் சொல்றது ப்ரூவ் ஆகணும். ஸோ அப்போ தான் அந்த கிரெடிட் கல்ச்சர் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் சீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க பினாமி ரிலேட்டடாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் அதை அட்டாச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணாதான் இந்த எக்கானமிக் அஃபெண்டர்ஸ்க்கு பயம் இருக்கும் அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம்க்கு மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கும், கிரெடிட் கல்ச்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நவ் 100 கோடிக்கு மேலே அந்த இது வந்து வேல்யூ இருந்தால் தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஃபிகட்டிவ் எக்கானமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஷெட்யூல்டு அஃபென்ஸ் சொல்லும் போது ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, மணி லாண்ட்ரிங், ஓகே ஸோ செக்கு வந்து இதாயிருக்கு, ஒரு டேக்ஸ் எவேஷன், செக் டிஸார்டரிங், கார்பரேட் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ், இது எல்லாமே வந்து அஃபென்சஸ் கீழே தான் வரும். அப்போ வந்து அந்த அத்தாரிட்டிஸ் வந்து சச் ஆஸ் லைக் யூனோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி, அண்ட் they'll மேக் an application அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்னு வந்து சீஸ் பண்ணுவாங்க, கான்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க, பினாமி இன்டைரக்ட் அசட்ஸ் இருந்தால் அவங்க அதுவும் பண்ணுவாங்க. அவங்க வேறு எந்த சிவில் கேசஸ் ஃபைல் பண்ணி டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கார்பரேட் என்டிட்டிஸ் லிங்க் ஆயிருக்குன்னா அவங்க மேலே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டுக்கு கீழே டெசிக்னேட் ஆகிருக்கிற ஸ்பெஷல் கோர்ட்டில் தான் இது நடக்கும். நெக்ஸ்ட், ஆட்ஹாக் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் வந்து ஆர்டிகல் 224 கேபிட்டல் ஏன்னு இன்வோக் பண்ணியிருக்காங்க. அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு 5 ஆட்ஹாக் ஜட்ஜஸ்னு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ பேசிக்கலி ஆட்ஹாக் அப்படின்னா டெம்பரரி, ஓகேவா. ஸோ கேசஸ் பெண்டன்சி, கேசஸ் பேக்லாக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெம்பரரியாக ஆல்ரெடி ரிட்டையர்டான ஜட்ஜுன்னு வந்து ஜட்ஜாக இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஹைகோர்ட்டில் அட்ஹாக் ஜட்ஜஸ்னு அந்த கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அட்ஹாக் ஜட்ஜஸ்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அட்ஹாக் ஜட்ஜஸ்னு அப்பாயிண்ட் பண்ணுற முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஸோ பர்சனை நம்ம அட்ஹாக் ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் இப்படியான்னு சொல்லி, அண்ட் யாருன்னு நம்ம அப்பாயிண்ட் பண்ண போகிறோமோ அட்ஹாக் ஜட்ஜா அவங்க கிட்டேயும் கன்சென்ட் வாங்கணும். ஸோ தட் பர்சன் டு பி அப்பாயிண்டட் கிட்ட கன்சென்ட் வாங்கி, பிரசிடென்ட் கிட்ட கன்சென்ட் வாங்கி, அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ரிட்டையர்டு ஜட்ஜுன்னு ஆட்ஹாக் ஜட்ஜாக இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ தட் கேசஸ் பெண்டன்சி கொஞ்சம் இது பண்ண முடியும். ஆட்ஹாக்னு சொன்னாலே ஃபார் டெம்பரரி பீரியட் ஆஃப் டைம். ஸோ இல்லாத டைமில் இது பண்ணலாம். ஸோ பிரசிடென்ட் கன்சர்ன்ட் வேணும் அண்ட் கன்சர்ன் யூனோ ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸும் இது பண்ணணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் ஆட்ஹாக் ஜட்ஜஸ் சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு குவாலிஃபைடாக இருந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கன்சர்ன்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்னு நம்ம கன்சர்ன் பண்ண வேண்டியது இருக்கும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா.
ஓகே, ஸோ அட்ஹாக் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட், அட்ஹாக் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லும் போது அட்ஹாக் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்ல ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்னு நம்ம டெம்பரரி பீரியட் ஆஃப் டைமுக்கு அட்ஹாக் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் இருக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் தேட் அந்த பர்டிகுலர் பர்சனோட கன்சென்ட் வேணும், பிரசிடென்ட்டோட கன்சென்ட் வேணும். நவ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட அட்ஹாக் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணும்போது எதர் ரிட்டையர்டு ஜட்ஜ்னு பண்ணலாம் ஆர் வேற ஏதாவது ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹூ இஸ் குவாலிஃபைட் டு பிகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். அண்ட் பிரசிடென்ட் கன்சென்ட்டும் வாங்கணும். அண்ட் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹூ இஸ் குவாலிஃபைட் டு பி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னு இது பண்ணும்போது அந்த கன்சர்ன்டு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கன்சென்ட்டும் வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சர்வீஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கணும். ஸோ ஃபுல் ஜூரிஸ்டிக்ஷன் பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எவ்வளோ பவர்ஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்குமோ அது எல்லாமே அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க டெம்பரரியாக ஜட்ஜாக இருக்கும்போது கூட. ஸோ ஆர்டிகல் 224 ரிட்டையர்டு ஜட்ஜஸ் நம்ம ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆகும்போது பேக்லாக்ஸ் இருக்கும்போது பண்ணிக்கலாம். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் வந்து பிரசிடென்ட் கன்சென்ட் வாங்கி அந்த ஜட்ஜோட வில்லிங்னஸ் வாங்கி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஹைகோர்ட் ஜட்ஜாக சர்வ் பண்ணியிருக்கணும், இப்போ ரிட்டையர்டாக இருக்கலாம். ஸோ அட்ஹாக் ஜட்ஜ் 2 to 3 years இருப்பாங்க. ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அலவன்சஸ் பிரசிடென்ட் செட் பண்ணி பெர்மனன்ட் ஜட்ஜஸ்க்கு ஈக்குவலாக அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே வரும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து 10% ஆஃப் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தோட ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. அண்ட் 5 yearsக்கு மேலே இருக்கிற கிரிமினல் அப்பீல்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணணும். அண்ட் சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிவிலேஜஸ் கமிட்டி. ப்ரிவிலேஜஸ் கமிட்டி டு ப்ரோ பஞ்சாப் போலீஸ் ரோல் இன் டாக்டர்ட் வீடியோ ரோ சொல்லி இருந்தது. பேசிக்கலி பாருங்க, மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ஆர் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ன்னு சொல்லும் போது அவங்க ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஹவுஸில் பேசுகிறதா இருக்கட்டும், ஓட்டு போடுறதா இருக்கட்டும், டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது அவங்களோட ப்ரிவிலேஜ். ஸோ ஆல் திஸ் திங்ஸ். ஸோ ஆர்டிகல் 105 பார்லமெண்ட் ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆர்டிகல் 194 ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் ப்ரிவிலேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஜென்ரலி பார்லமெண்ட்ரி கமிட்டின்னு வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவோம் பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு இது பண்ணுறதுக்கு. அதில் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட் லைக் லோக்சபா ராஜ்யசபா அண்ட் ப்ரிவிலேஜ் வந்து வயலேட் ஆயிருக்குன்னா அதை எக்ஸாமின் பண்ணுறது தான் ப்ரிவிலேஜ் கமிட்டியோட மெயின் ரோல். இப்போது நான் ஒரு எம்பியா ஒரு நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது என்னோட ப்ரிவிலேஜ். நான் கேட்டுட்ருக்கேன், எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆர் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அப்போ என்னோட ப்ரிவிலேஜ் வயலேட் ஆயிருக்கு. அப்போ பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ் உண்மையாலவே நடந்திருக்கா, எப்படி நடந்திருக்கு, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன கொண்டு போகலாம் சொல்றது எக்ஸாமின் பண்ணுறது தான் ப்ரிவிலேஜ் கமிட்டி. ஸோ ப்ரிவிலேஜஸ் ஆஃப் பார்லமெண்ட் ஆர்டிகல் 105, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 194. ஸோ இன்னும் பார்லமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ்க்கு பார்லமெண்ட் ஒரு லா கொண்டு வந்து கோடிஃபை பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனுவலி மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவோம். ஸோ அவங்க த்ரூ அவுட் த இயர் இருப்பாங்க. ப்ரிவிலேஜ் ஆஃப் த ஹவுஸ், பிரீச் ஆஃப் ப்ரிவிலேஜ், ஹவுஸ்னு மதிக்காமல் யாராவது இருந்தா ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹவுஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணி சொல்கிறது. ஆனால் இந்த கமிட்டி என்ன எக்ஸாமின் பண்ணி சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும்னு கிடையாது. இது எல்லாமே ஒன்லி ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. லோக்சபா சேர்பர்சன் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ராஜ்யசபாலையும் லோக்சபாவில் ப்ரிவிலேஜ் கமிட்டி சேர்பர்சன். ஓகே, லோக்சபா சேர்பர்சன்னா வென் வி ஸ்பீக் யூ ஷுட் பி ரிலேட்டிங் தட். ஓகே, லோக்சபாவில் இருக்கிற ப்ரிவிலேஜ் கமிட்டியோட சேர்பர்சன் அர்த்தம். ஓகே, ஸோ மெம்பர்ஸ் வந்து ப்ரிவிலேஜ் வயலேட் பண்ணால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, அந்த என்ன பண்ணலாம் சொல்கிறக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டெண்டர் இயர்ஸ் டாக்ட்ரின். டெல்லி ஹைகோர்ட் வந்து வெல்ஃபேர் அண்ட் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சில்ட்ரன் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டெண்டர் இயர்ஸ் டாக்ட்ரின் ஓட சொல்லியிருக்காங்கன்னு நியூஸில் இருந்தது. நார்மலி லா படி யங் சில்ட்ரன் 5 yearsக்குள்ளே இருக்கிறவங்க பேசிக்கலி மதர்ஸ் கார்டியன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஷுட் பி கிராண்டட் தி கஸ்டடி ஆஃப் மதர்ஸ். அந்த பயாலஜிக்கலி மதர்ஸ்க்கு எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ மதர்ஸ் கஸ்டடியில் இருக்கிறது தான் அந்த சில்ட்ரனுக்கு ஒரு சேஃப்டி.
ஸோ அதனால 5 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க அந்த யங் சில்ட்ரனுக்கு நம்ம மதர்ஸ் கஸ்டடி தான் நார்மலாக கொடுப்போம். ஏன்னா மதர்ஸ் பயாலஜிக்கல் பாண்ட் நர்ச்சரிங் வந்து சைல்ட்ஸ் எமோஷனல் செக்யூரிட்டிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட்ல ரொம்ப குரூஷியல்னு சொல்லி சொல்லுவோம். ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்டுக்கு கீழே கூட 5 இயர்ஸ் ஓல்டுக்கு கீழே இருக்கிற சைல்டோட கஸ்டடி வந்து மதருக்கு தான் நம்ம கொடுப்போம். ஓகே. ஆனா இந்தியா வர்சஸ் நெர்கேஷ் மிர்சா இதுல கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, they reinforce the historical preference of the doctrine for awarding the custody to mothers. மதர்ஸ்க்கு கஸ்டடி அவார்ட் பண்றதுல அவங்க இது பண்ணாங்க. திருப்பி அதே தான் சொல்லியிருக்காங்க. பட் ஜனவரி 2026ல டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, டெண்டர் இயர்ஸ் டாக்டரின் பேஸ் பண்ணி மதர்ஸ்க்கு தான் அந்த கஸ்டடி கொடுக்கறது வந்து கொஞ்சம் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் மாதிரி இருக்கு. ஸோ ஸ்டீரியோடிபிக்கல் அசம்ஷனா இருக்கு. அது வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சைல்டு எங்க சேஃப்டியா இருப்பாங்க, சைல்டோட வெல்ஃபேர் எங்க ரொம்ப கேரண்டி பண்ண முடியும், சைல்டோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். ஸோ